பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் மின்சார ரயில்கள் இன்று ஒரு நாள் ரத்து. தாம்பரத்திலிருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திரைப்படங்களுக்கு புதிய சான்றிதழ் முறை அறிமுகம். மத்திய திரைப்பட தணிக்கை குழு புது முயற்சி. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மணிப்பூரில் மீண்டும் வெடித்த கலவரம். 7 மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கம். சீனாவை வீழ்த்தி அரை இறுதிக்கு முன்னேறிய இந்தியா. ஹாக்கியில் மகளிருக்கான ஆசிய கோப்பை தொடரில் அசத்தல். சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி கைது. ஹைதராபாத்தில் கைது செய்த தனிப்படை போலீசார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நவம்பர் 27 தமிழகம் வருகை. நீலகிரி, திருச்சி, திருவாரூர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 10 குழந்தைகள் உயிரிழப்பு. தீ விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டுகள் இருந்ததாக புகார். உணவு ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் மின் தடை. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் கடும் அவதி.